சிவாய நமோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கும்பகோணம் கடப்பா. இந்த கும்பகோணம் கடப்பா வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த சைடு நல்ல ஃபேமஸ். இது என்னத்துக்கு மாற்றுன்னு கேட்டிங்கன்னா, தோசை, இட்லி, பூரி இதுக்கெல்லாம் சாப்பிட்லாம். இது வந்து நம்ம எதுனா இப்போ சாம்பார், சட்னி இதே சொல்லிட்டாங்களே, அதுக்கு மாற்று தான். நம்ம இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்குவோம். 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி, அரை மூடி தேங்காய் அரைச்சது, இஞ்சி பூண்டு விழுது அரைச்சது, பட்டை கிராம்பு தாளிப்புக்கு, 100 சிறுபருப்பு எடுத்து நல்லா கழுவி இதில் வச்சுருக்கேன். இதில் ஒரு உருளைக்கிழங்கு அரைச்சி வந்தோம்ல, அதையும் இதில் போட்டுறோம். நம்ம ஒரு உருளைக்கிழங்கை இதிலே போட்டுறோம். இப்போ குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்குவோம். ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான எண்ணெய் போட்டுக்கிறோம். பட்டை கிராம்பு போட்டுக்கிறோம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கிறோம். ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி வச்சதை போட்டுக்கிறோம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை எடுத்துக்கிறோம். இந்த வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வரக்கூடாது. ப்ரௌனாக வந்துச்சுன்னா கலர் மாறிடும். வெள்ளையாக இருக்கணும். நம்ம கடப்பை வந்து வெள்ளையாக இருக்கணும். அதில் ரொம்ப ப்ரௌனாக மாறாமல் லேசாக வதக்கிக்கணும். வெங்காயம் லேசாக. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் இதுக்கு மேலே வதக்கக்கூடாது. வதக்குனா கலர் மாறும். ரொம்ப ப்ரௌனாக தெரியும், ஒயிட்டாக தெரியாது. கடப்பா ஒயிட்டாக இருக்கும். இப்போ நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை எடுத்துக்கிறோம். தக்காளி நம்ம வந்து போட்டு லேசாக வதக்கிட்டு எடுத்துடணும். போட்டால் அந்த தக்காளி ஜூஸ்லாம் இதை பட்டு கலர் மாறிடும். கலர் மாறினா அது ரெட்டாக தெரியும். நம்ம கடப்பா எப்பவுமே ஒயிட்டாக இருக்கணும். அதனால் கலர் மாற கூட இதுவே போதுமானது. பருப்பு நம்ம எடுத்துக்கிறோம். தேவையான உப்பு போட்டுக்கிறோம். தண்ணி தேவையான தண்ணி எடுத்துக்கிறோம். கடப்பா வந்து மஞ்சத்தூள் போடக்கூடாது. நிறையா பேர் மஞ்சத்தூள் போடுறாங்க. கடப்பாங்கிறது ஒயிட்டாக இருக்கணும். இந்த தக்காளியோட கலர் லேசாக வர்றது ஜாஸ்தி. மஞ்சத்தூள் தேவையில்லை. நம்ம ஒரு மூடி தேங்காய் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இந்த மாதிரி கொதிக்கிறப்ப கலந்துக்கும். கடப்பா இப்போ கொதிச்சிச்சு. கடப்பா ரெடி ஆயிடுச்சு. கடப்பா சூப்பராக வந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க மல்லி இலையை போட்டுருவோம். கடப்பா ரெடி.
நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.